அத்தியாயம் 51. விநாயகரின் உருவம் ஒளி குறைந்ததும் கருப்பாயிற்று. அகல் விளக்கு ஒளியில் சற்று முன் வெள்ளை வெளேர் என்றிருந்த விநாயகர் நீல கருப்பாய் மாறினார். முன்னிலும் அதிக கலையாக தெரிந்தார். அருள்மொழியும் குந்தவையும் வியப்போடு கல்லை தொட்டு தொட்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். இது எங்கு கிடைத்தது? குந்தவை வியந்தாள். இது வேங்கி நாட்டிலிருந்து கொண்டு வந்த கல். பெரும்பான பாடியிலிருந்து சிற்பி ஒருவனை வரவழைத்து இந்த கல்லின் தன்மை என்ன என்பதை ஆராய்ந்து அவனுடைய விருப்பப்படி இதிலே விநாயகர் சிலை வடித்து வைக்கப்பட்டது. இது ரசவாதக்கல் என்று சொல்கிறார்கள். பாதி ஓடுகின்ற நீரில் பாதி கடும் வெயிலில் நிற்கும் பொழுதும் கல்லுக்கு இம்மாதிரி 2 குணங்கள் ஏற்பட்டு விடுகின்றன என்று சொல்கிறார்கள். எங்கோ ஒரு மலைமுகட்டில் அருவிக்கு நடுவே இடையராது நீரும் பிறகு கடும் வெயிலும் தாக்கப்பட்டு இந்த கல் இருந்திருக்க வேண்டும். கிருஷ்ணா நதிக்கரையில் இது கிடைத்தது என்று சொல்கிறார்கள். இந்த கல்லை எடுத்து வந்து என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கும்போது பெரும்பானப்பாடி சிற்பி ஒருவன் இதை விநாயகர் உருவம் தவிர வேறு செதுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அவனே 15 நாட்களுக்குள் செதுக்கியும் கொடுத்தான். வெகு நாட்களாய் என் வீட்டு கொல்லைப்புறத்திலேயே நான் வைத்து பூஜை செய்து கொண்டிருந்தேன். யாருக்காவது பரிசளிக்கலாமா, இல்லை நாமே வைத்து கோயில் கட்டலாமா என்று தவித்து கொண்டிருந்தேன். இதற்கு இப்போது ஒரு விடிமோட்சம் கிடைத்திருக்கிறது. இதை உன்னிடம் காட்டுவது போல் இங்கு கொண்டு வந்துவிட்டு என் ஊரான அமன்குடிக்கு அனுப்பி விடுவேன். அமன்குடியில் இந்த விநாயகரை வைத்து கோயில் கட்டலாம் என்று என் மனைவி சொல்லுகிறாள். இந்த விநாயகரை பார்க்க பார்க்க ஒரு ஆச்சரியம் ஏற்படுகிறது. வேகமாக பேசினார் பிரம்மராயர். என்ன ஆச்சரியம் பிள்ளையாரே? வெறும் கல்லாக இருந்தது, இப்போது சிலையாகி விட்டது. சிலையாக இருப்பது வெகு விரைவில் தெய்வமாக மாறும். வெறும் மனிதராக இருந்தவர்கள் பிறகு இளவரசர்களாக இருப்பார்கள். பிற்பாடு எல்லோரும் கொண்டாடும் பேரரசராக மாறுவார்கள். இப்பொழுது அருண்மொழி எனப்படும் இளைஞன் இளவரசர் கூட இல்லை, சாதாரண போர்வீரன். அரசகுலத்து இளைஞன் அவ்வளவே. ஆனால் பார்ப்புகழும் மன்னனாக மிக பெரிய மாளிகையிலே அரச சபையிலே கொலுவீற்றிருக்கும் நாள் வரத்தான் போகிறது. இதை சொல்லவா இந்த விநாயகரை எடுத்துக்கொண்டு வந்தீர்கள்? அருள்மொழி கேலியோடு பிரம்மராயரை நோக்கி கேட்டான். இல்லை அருள்மொழி, சுந்தர சோழர் பல்வேறு மனவேதனையினாலும் உடல் வேதனையினாலும் தளர்வுற்று கிடக்க அரசன் இல்லாத இந்த சோழ தேசத்தை கபலீகரம் செய்ய பல பேர் முயற்சி செய்து வருகிறார்கள். எப்படியாவது சோழ தேசத்தை குருவிக்கூடு போல கலைத்துவிட வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். மறுபடியும் பாண்டிய சாம்ராஜ்யம் ஏற்படும் என்று கனவு காண்கிறார்கள். தொலை தூரத்தில் உள்ள சேர மன்னனுக்கு சோழ தேசத்தை பீத்து போட்டு பார்ப்பதில் மிக பெரிய ஆர்வம் வந்திருக்கிறது. அவன் தேசத்து அந்தணர்களை இங்கே அனுப்பி என்ன ஆட்டமெல்லாம் ஆட முடியுமோ அத்தனையும் ஆடுமாறு சொல்லி அனுப்பியிருக்கிறான். மிக பெரிய பொருள் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். நமது அரச சபையில் செம்பியன் மாதேவியார் அப்படி பேசுவதற்கு அந்த சேரப்படை வீரர்கள்தான் காரணம். எங்கிருக்கிறார்கள் அந்த படை வீரர்கள்? அருள்மொழி மிகுந்த கோபத்தோடு தொடை தட்டி எழுந்தான். குந்தவை அவன் விரல் பிடித்து உட்கார வைத்தாள். அருள்மொழி, இதுதான் கடைசி முறை நான் உனக்கு எச்சரிப்பது. இனிமேல் எச்சரிக்க மாட்டேன்.
ஆதித்ய கரிகாலன் என்ன தவறு செய்கிறானோ அதே தவறை நீயும் செய்கிறாய். அவனை விடவும் சில சமயம் படபடப்பாகவும் போய்விடுகிறாய். அரசனாகப் போகும் உனக்கு இத்தனை ஆத்திரம் கூடாது. கோபத்தை சரியான வழியில் செலுத்த முடியாதவன் ஆட்சி செய்ய முடியாது. நீ செய்வதில் சிறிய ஒரு நாடகத்தன்மை இருக்கிறது. நானும் பிரம்மராயரும் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நீ துள்ளி குதித்து எழுந்திருக்கிறாயோ என்று தோன்றுகிறது. தயவு செய்து இந்த நாடகத்தன்மையை நிறுத்து. ஆதித்ய கரிகாலன் அதிகமாக பேசி பேசி, அதிகமாக ஆர்ப்பரித்து, அதிகமாக கொக்கரித்து, அதிகமாக வாள் உருவி, தன்னை அதிகமாக நினைத்து கொண்டு அலைய ஆரம்பித்து விட்டான். இது அவனுக்கு நல்லதில்லை என்று நான் பல முறை எச்சரித்தும் அவன் கேட்கவில்லை. தம்பி, செய்தியை முழுவதும் கேள். தம்பி, செய்தியை முழுவதும் கேள். பிறகு என்ன செய்வது என்பதை தீர்மானம் செய். அந்த தீர்மானம் முடிவானதும் முழுமையானதுமாய் இருக்கட்டும். மறந்து போயும் மற்றவர்களுக்காக எந்த காரணம் கொண்டும் எந்த நேரமும் நாடகமாடாதே. குந்தவை கூர்மையாக பேசினாள். அக்கா, நான் பேசுவதில் உண்மை இல்லை என்று கருதுகிறாயா? இருக்கிறது. உண்மையை விட உன்னுடைய பேச்சு அதிகமாக இருக்கிறது. எவ்வளவு உண்மை, எவ்வளவு வேகம் இருக்கிறதோ அதைவிட அதிகமாக வெளிக்காட்ட முயற்சி செய்கிறாய். இயல்பாக இரு அருள்மொழி, இயல்பாக இருக்க கற்றுக்கொள். நான் சொல்வதை இப்போது யோசிக்காதே. இரவு தனித்து படுத்து கொண்டிருக்கும் போது அக்கா என்ன சொன்னாள் என்று யோசி. அப்பொழுது வெகு நிச்சயமாய் நான் சொல்லுகிற விஷயம் சூக்ஷமம் புரியும். குந்தவை பேசுவதை பார்த்து பிரம்மராயர் பலமாக தலையாட்டினார். ஆகா ஆகா என்று கூவினார், கை கூப்பினார். ஆதித்ய கரிகாலனுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது. அருள்மொழி மிக சரியான நேரத்தில் முரட்டு குதிரையின் லகானை இழுத்து திசை திருப்பது போல் குந்தவையார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து உன் தமக்கையார் என்ன சொல்கிறார்கள் என்பதை முற்றிலும் புரிந்து கொள். ஒரு பெண் சொல்லி நான் கேட்பதா என்று ஒரு நாளும் எண்ணிவிடாதே. குந்தவையினுடைய புத்தி கூர்மை என்னை வியக்க வைக்கிறது. எதை எவ்வளவு எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்ல இந்த பெண்மணிக்கு தெரிந்திருக்கிறது. இளவரசே, இது சோழ தேசம் செய்த பாக்கியம். குந்தவையாரே, ஒரு நல்ல தேசம் உருவாக மன்னனை சுற்றி 6-7 பேர்களாவது இருக்க வேண்டும் என்று நான் அர்த்த சாஸ்திரத்தில் படித்திருக்கிறேன். நல்ல தந்தை, அருமையான தாய், திறமையான மந்திரி, உண்மையான நண்பன், இனிமையான தோழி, இதமான வேலைக்காரன் என்று 6 பேர் இருக்க வேண்டும். எனக்கென்னமோ நீங்கள் ஒருவரே அத்தகைய விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று படுகிறது. அருள்மொழியை மிக அழகாக தயார் செய்து கொண்டு வருகிறீர்கள். அருள்மொழி குந்தவை சொல்லியவுடன் சட்டென்று உட்கார்ந்தாயே. இந்த குணத்தை ஒருபோதும் கைவிட்டு விடாதே. இது மிக நல்ல குணம். உன் தமக்கையார் சொன்னது போல ஆதித்ய கரிகாலனிடம் இந்த குணம் இல்லை. சகலரையும் உதறிவிட்டு தான் என்ன நினைத்தானோ அதை வெகு வேகமாக செயலாற்ற முற்படுகின்றான். இதுவரை செய்திருக்கிறான். இனி எப்படி என்று புரியவில்லை. சரி பிரம்மராயரே, நீங்கள் என்ன பேச வந்தீர்கள்? அதை தொடர்ந்து பேசுங்கள். பிரம்மராயர் தொண்டையை கனைத்து கொண்டார். முன்குடும்பி சோழியர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த சேர தேசத்து அந்தணர்கள் வெறுமே மறை ஓதுபவர்கள் மட்டுமல்ல, வைதீகங்களில் ஈடுபடுபவர்கள் மட்டும் அல்ல. அவர்கள் ஆயுதங்களையும் தயார் செய்வதில் வல்லவர்கள். குறிப்பாய் சேர தேசத்து வில்லாளிகளுக்கு அந்த அந்தணர்கள் பயிற்சி கொடுக்கிறார்கள்.
கூர்மையான கண் பார்வையும் கடுமையான சகிப்புத்தன்மையையும் மனதை ஒருங்கிணைக்கின்ற வேகமும் கொண்டவர்கள். சேரதேசத்து வில்லாளிகளுக்கு கடும் பயிற்சி கொடுக்க அங்குள்ள பாடசாலைகளில் அந்த அந்தணர்கள் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அந்த அந்தணர்களை கண்டால் சேரதேசம் நடுங்கும். மெல்லிய பிரம்பை கையில் வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு எதிராக எவர் பேசினாலும் அதே இடத்தில் மிக மோசமாய் அந்த பிரம்பால் தண்டிப்பார்கள். உடல் வலிமை, புத்தி கூர்மை, செயல்திறன், பேச்சு சாமர்த்தியம் போன்றவைகள் இருப்பதால் அவர்களை எவராலும் வெல்ல முடியவில்லை. குறிப்பாய் 4வது வர்ணத்தினர் சேரதேசத்தில் இவர்களிடம் சிக்கிக்கொண்டு படாத பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். போர் வீரர்களின் குடும்பத்தினரும் அந்த சேர அந்தண வீரர்களின் பேரரசுக்கும் மிகுந்த பயம் உடையவர்களாய் இருக்கிறார்கள். மன்னர்களும் எதிர்த்து பேசுவதில்லை, அரச குடும்பத்தினர்களும் அதட்டுவதில்லை. அந்தணர் என்கிற மரியாதையை தாண்டி இவர்களுடைய துன்புறுத்தல்களாகவும் கடும் தண்டனைகளாகவும் சேரதேசம் பயந்து கொண்டிருக்கிறது. பிரம்மராயர் நீண்ட பெருமூச்சு விட்டார். உலகத்தின் அமைதியை நாடுபவன்தான் அந்தணன், உலகத்தின் அமைதியை காப்பவன்தான் அந்தணன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் நேர்மாறானவர்களாய் இருக்கின்றார்களே, இதற்கு ஏதேனும் காரணம் சொல்கிறார்களா பிரம்மராயரே? ஆகா, அருமையான காரணம் சொல்கிறார்கள். பசுமாட்டிற்கு கொம்பு இருப்பது போல் ஆபத்து காலத்தில் அந்தணன் வாள் எடுக்கலாம், எதிர்த்து தாக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஆபத்து காலம் என்பதை யார் முடிவு செய்வது? அவர்களே முடிவு செய்கிறார்கள். பரசுராமரை உதாரணம் காட்டுகிறார்கள். அந்தணரான பரசுராமர் ஆயுதம் எடுத்து சகல அரசுகளையும் அடக்கினார் அல்லவா? நாங்கள் அந்த க்ஷேத்திரத்திலிருந்து வருகின்றோம். பரசுராமருடைய பரம்பரை எங்களுக்கும் ஆயுதம் எடுக்கவும் தெரியும், அந்தணனாக இருக்கவும் தெரியும். எங்களுக்கு கீழ்தான் அரசர்கள் இருக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் எங்களை மீறி நடந்துவிடக்கூடாது. அரசர்களே அடங்கியிருக்கும் போது மற்ற ஜாதியை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் நடந்து போகும்போது எதிரே எவரும் எதிர்படலாகாது. ஓரமாக நின்று கை கட்டி நிற்க வேண்டும். நாங்கள் நடந்து வரும் பொழுதும் அரசர்கள் மேல் துணியை எடுத்து இடுப்பிலே கட்டிக்கொள்ள வேண்டும். அரசவை பெண்கள் உட்பட மற்ற எல்லா பெண்களும் மார்பு துணியை விலக்கி நின்றுவிட வேண்டும். காலில் செருப்பு போட்டுக்கொண்டு போகுதல் கூடாது. மக்கள் எதிரே பல்லாக்கில் வரக்கூடாது. நாங்கள் நிற்கச் சொன்னால் எந்த பட்டாளமும் நின்றுதான் ஆக வேண்டும். எங்களுக்கு வணக்கம் செய்த பிறகுதான் எந்த படையும் நகர்ந்து போக வேண்டும் என்றெல்லாம் கட்டளை போட்டிருக்கிறார்கள். எந்த கோயிலிலும் இவர்களுக்கு தான் முதல் மரியாதை. இவர்கள் உணவருந்திய பிறகுதான் மற்றவர்கள் உணவருந்த வேண்டும் என்பது சம்பிரதாயம். சில சமயம் கிராமத்து தலைவர்களை நோக்கி, நாங்கள் சாப்பிட்ட இலையில் நீ சாப்பிடு என்று சொல்வார்கள். அவர்கள் நிச்சயம் சாப்பிட்டாக வேண்டும். சாப்பிட்டு விட்டு மிக புண்ணியம் என்று சொல்ல வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறார்கள். என்ன அநாகரிகமாக இருக்கிறதே! மனிதர் எச்சலை உண்ண வேண்டிய அவசியம் என்ன? அவர்கள் உணவு தெய்வ பிரசாதமாம், அதற்காகத்தான் இப்படி கட்டளை இடுகிறார்களாம். அவர்கள் என்ன சித்த புருஷர்களா? இல்லை, ஆனால் சித்த புருஷர்களாக வேடம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். சில வித்தைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன மாதிரி வித்தை? ஏதோ ஒரு பச்சை மூலிகையை கசக்கி ஓலைக்கூரை மீது எரிகிறார்கள். உடனே வீடு பற்றி கொள்கிறது. வாழை மரத்தை வெட்டி அதன் அடிபாகத்தில் 3 கோணங்களில் குச்சிகளை நட்டு
அந்த அடிமரத்தின் மீது ஏறி நிற்கிறார்கள். வாழை மரம் ஆற்றோடு அடித்து கொண்டு போகும்போது அவர்கள் தண்ணீரின் மீது நடந்து போவது போல் ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. ஜனங்கள் பயந்து கை கூப்புகிறார்கள். என்ன செப்படி வித்தையா? என்ன செப்படி வித்தையா? இல்லை, வெறும் பயிற்சி. வாழை மரம் புரளாமல் இருப்பதற்கு 3 கோணங்களில் சரியானபடி கணக்கிட்டு குச்சியை வைத்து அந்த குச்சியின் மீது வாழை மட்டைகளை அடுக்கிவிட்டால் அவை அசையாமல் போகின்றன. அவைகளின் மீது இவர்கள் சாமர்த்தியமாக பயணம் செய்கிறார்கள். அப்படி பயணம் செய்வதற்கு பயிற்சி எடுத்து கொள்கிறார்கள். பாமர மக்கள் இதை கண்டு ஏமாறுகிறார்கள். பிறகு வைத்தியத்தில் மிக கை தேர்ந்தவர்கள், பாம்பு கடிக்கு வைத்தியம் பண்ண தெரிந்தவர்கள், மந்திரம் ஜபிக்க தெரிந்தவர்கள். இன்று இரவு மழை பெய்யும் என்று அவர்கள் சொன்னால் மழை பெய்யும். இனிமேல் மழை பெய்யாது என்று அவர்கள் சொன்னால் மழை பெய்யாது இருக்கும். அது எப்படி நடக்கிறது? வானசாஸ்திரம் படித்தவர்கள், மிகுந்த கெட்டிக்காரர்கள். இந்த கெட்டிக்காரத்தனத்துடைய உச்சியில்தான் கர்வம் கொப்பளித்து ஆடுகிறார்கள். அப்படியானால் அவர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள் என்று சொல்லுங்கள் என்று குந்தவை அவரை பார்த்து சொல்ல, ஆமாம் அம்மா, ஒவ்வொரு தலைமுறையும் புதிதாய் விஷயத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் சங்கல்பம் கொண்டிருக்கிறார்கள். என் தாத்தா இதை கண்டுபிடித்தார், நான் இதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். புரியும்படியாக சொல்லுங்கள் பிரம்மராயரே, அருள்மொழி ஆவலுடன் கேட்டான். போரில் காயம் ஏற்பட்டால் இரத்தப்பெருக்கை உடனே நிறுத்தி ரணத்தை 3 நாளில் ஆற்றுவதற்கு அவர்களிடம் மருந்து இருக்கிறது. அடடா, அப்படியா? ஆனால் அந்த இரகசியத்தை அவர்கள் கொன்றாலும் சொல்ல மாட்டார்கள். சேர மன்னனுக்கு இப்படி வைத்தியம் செய்து அவனை கையுக்குள் போட்டு கொண்டார்கள். பிறகு வேறென்ன தெரியும் அவர்களுக்கு? குந்தவை ஆவலோடு விசாரித்தாள். அரசியல் சாணக்கியம் தெரிந்தவர்கள், யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்தவர்கள், பிரித்தாலும் சூழ்ச்சி உடையவர்கள், பிரித்து ஆளும் சூழ்ச்சி உடையவர்கள், 2 ஜாதிக்காரர்களை மோதவிட்டு வேடிக்கை பார்க்கிறவர்கள். இதை தவிர அவர்கள் பில்லி சூன்யம் ஏவல்கள் ஆகியவையும் தெரிந்தவர்கள். இது உண்மையா பிரம்மராயரே? இப்படி செய்ய முடியுமா? அருள்மொழி ஆவலாக கேட்டான். 51வது அத்தியாயம் முடிவடைந்தது.